الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுள்ள அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்குமார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை, நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் முதலாவது ஜும்ஆவுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உலக அதிசயம் 7 என்றால் உத்தம நபியின் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு அதிசயம்தான். நபி அவங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அங்கமும் ஒரு அதிசயமாகத்தான் இருந்தது. அவர்களின் பொன்மொழி ஒரு அதிசயம், அவர்களின் நிகழ்ந்து காட்டிய நபி அவர்கள் நிகழ்த்தி காட்டிய முஅஜிசாக்கள் ஒரு பேரதிசயம், அவர்கள் மீது அல்லாஹ் கொண்டிருந்த அன்பின் ஆழம் ஒரு அதிசயம். உலகிலே மோசமான சமுதாயத்தை நேசமான சமுதாயமாக மாற்றி காட்டினார்களே, அது ஒரு அதிசயம். மற்ற மனிதர்களோடு அல்ல, மற்ற நபிமார்களோடு கூட ஓமை காட்ட முடியாத அன்னாரது வாழ்வும் பேரதிசயம். அவர்கள் மனிதர், நாமும் மனிதர். ஆனால் இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்கள் ஏராளம். நபி அவர்கள் சரிதையை சொல்லும் தெளிவான அத்தாட்சிகள். நபி அவர்கள் மனிதர், நாமும் மனிதர். ஆனால் இந்த மனிதர் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நபி அவர்களுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதை நமக்கு சுட்டி காட்டும். நம்மை போன்று மனிதர் அல்ல நபி அவர்கள், நம்மை போன்று மனிதர் அல்ல நபி அவர்கள் என்பதை நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு மிக அருமையாக சொல்லி காமிக்கும். அன்பானவர்களே, உலகில் பிறந்த ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் தஆலா பல வேறுபாடுகளை கொடுத்திருக்கின்றான். மனிதர்களுக்குள் பலவிதமான விஷயங்கள் உள்ளவர்களாக, பலவிதமான குணங்கள் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அண்ணனுக்கும் தம்பிக்கும் மத்தியில உருவ ஒற்றுமை இருந்தாலும் குண ஒற்றுமை என்பது இல்லை, கொள்கை ஒற்றுமை என்பது இல்லை. அண்ணனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் அதே தம்பியிடத்துல பார்க்க முடியாது. ஒரே தாய் வயிற்று பிள்ளைகளுக்கு மத்தியில பலவிதமான வித்தியாசங்கள், ஒரே படைப்பினங்களுக்கு மத்தியில பலவிதமான வித்தியாசங்கள், ஒரே ஒரு
படைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது போன்ற உவமை வேறு யாரிடத்திலும் பார்க்க முடியவில்லை. ஒட்டகம்தான். ஆனால் அந்த ஒட்டகத்தில் பலவிதமான கலர், பலவிதமான தோற்றம். ஒரே ஒட்டகத்தை போன்று எல்லா ஒட்டகங்களும் இருப்பதில்லை. ஒரே மனிதனை போன்று எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள், தோற்ற அமைப்புகள், வடிவமைப்புகள். எப்படி அல்லாஹ் தஆலா பலவிதமான வித்தியாசத்தோடு மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு மத்தியிலேயே குணாதிசயங்களிலேயே ஒற்றுமை இல்லாத போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நம்மை போன்று ஆக முடியும்? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவர். நபி அவர்களை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான நபி அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று நாம் சொல்வது இருக்கிறதே, அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உண்மை. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், இன்னமா அன, நபியை நீங்க சொல்லுங்கள், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியை சொல்லுங்கள், நான் உங்களை போன்றவர் தான். இன்னமா அன, நிச்சயமாக நான் உங்களை போன்றவர் தான் என்று சொல்லுங்கள். யூஹா இலைய, இருந்தாலும் நபி அவர்களுக்கு வஹி என்பது இறங்குகிறது. இன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், இறைவன் ஒருவன் என்பதற்கான அத்தாட்சியாக நபி அவர்களுக்கு வஹி என்பது இறங்குகிறது. இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு சில மனிதர்கள் நபி அவர்களே அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், இன்னமா நான் பஷரும் மிஸ்லுக்கும், நபியை உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் என்று வார்த்தை சொல்றாங்க. அன்பானவர்களே, சாதாரண மனிதர் என்ற வார்த்தை என்பது பலவிதமான கெட்ட விஷயங்களில் நம்மை கொண்டு சேர்த்துவிடும். நபி அவர்கள் நம்மை போன்ற சாதாரண மனிதர் அல்ல. நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே சொல்கின்றான், உங்களுக்கு வஹி இறங்குகிறது, மற்ற யாருக்கும் அது போன்று வருவதில்லை. இறைவனுடைய அந்த இறை செய்தி நமக்கு வருகிறதா? இல்லை. நபி அவர்களுக்கு இறை செய்தி வருகிறது. நபி அவர்கள் நம்மை போன்றவர்களா? மனிதர்களில் பல வித்தியாசங்கள் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கிறது. மனித குலத்து மாணிக்கமாம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நம்மை போன்று ஆகிவிட முடியுமா? ஆனால் நபி அவர்களை நம்மை போன்று சாதாரண மனிதன் என்று சில வழிகட்ட கூட்டத்தினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு பலவிதமான முஅஜிசாக்களை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பல அற்புதங்களை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்களுடைய பிறப்பே அதிசய பிறப்பு. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் பலவிதமான அற்புதங்களை கொடுத்திருந்தான். யூதர்கள் அவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து உஸைரு நிபுனுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குமாரர் என்று சொன்னார்கள் யூதர்கள். நஸராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிசய பிறவி, அல்லாஹ்வினுடைய இப்னு ஈசா இப்னு மரியம் இப்னுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்கள். அன்பானவர்களே, அற்புதங்களுக்கெல்லாம் மாறும் அற்புதமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்து, நபியே உமது முஅஜிசாவோ மண்ணிலும் விண்ணிலும் அதையும் தாண்டி மிஅராஜில் இரவில் அர்ஷ் வரை சென்றது. நபி உங்களுடைய முஅஜிசாக்கள் அற்புதங்கள் எப்படிப்பட்டதுங்க? இந்த மண்ணிலேயே நிகழ்த்தி காட்டினாங்க, விண்ணிலேயும் நிலாவை பிளந்து காட்டினார்கள். அர்ஷை தாண்டி சென்றது, 7 வானத்தை சென்று தாண்டி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்பது அது சென்றது நபி அவர்களுடைய முஅஜிசாக்கள். அப்ப இந்த முஅஜிசாக்களை பார்த்து மக்கள் நபி அவர்களை இணை கற்பித்து விடக்கூடாது, தங்கு நபி அவர்களை இணையான ஒரு சொல்லை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை சொல்ல சொன்னான். சொல் நபியை சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். யூஹா இலைய, எனக்கு வஹி இறங்குகிறது என்ற வார்த்தையை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். அன்பானவர்களே, இந்த வஹியினுடைய வீரியத்தை நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
இந்த வஹி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதனுடைய வீரியம், அதனுடைய தாற்பயம், அது வல்லோன் அல்லாஹு தஆலா பின்வருமாறு ஒரு ஆயத்தில் சொல்லியிருக்கின்றார். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. நாம் இந்த குர்ஆனை பெரும் பாறைகள் மீது, மலையின் மீது நாம் இறக்கி இருந்தோம் என்றால் அது இறைவனுடைய அச்சத்தினால் அது சிதறி போயிருக்கும், துண்டு துண்டாக அது சிதறி போயிருக்கும். இந்த அல்லாஹு தஆலா இந்த வஹியினுடைய அந்த வல்லமையை அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சொன்னார். அன்பானவர்களே, அந்த வஹியினுடைய தாக்கம் எப்படிப்பட்டது, அதை தாங்கக்கூடிய ஆற்றல் என்பது எப்படிப்பட்டது, அது மலை, பெரும் பெரும் மலைகளுடைய கூட அது சிதறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே. அப்படிப்பட்ட அந்த வஹி யாருக்கு இறங்கியது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இறங்கியதே. நபி அவர்கள் அதை தாங்கினார்களே. நம்மை போன்ற மனிதரா நபி அவர்கள்? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லகத் ரஅய்துஹு யன்ஸுலு அலைஹில் வஹி ஃபீ யௌமிஷ் ஷதீத். நபி உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வைத்தான். எப்படிப்பட்ட நாள்லங்க? கடும் குளிர்காலம், கடும் குளிர்காலத்தினுடைய அந்த நாளில் நபி அவர்களுக்கு வஹி இறங்கும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். நபி அவர்களுடைய மேனிகள் எல்லாம், அந்த புனிதமான மேனிகள் எல்லாம் வியர்வையாகிவிடும். குளிர்காலத்துல நபி உங்களுடைய உடல்ல அந்த வஹி இறங்கும் பொழுது உடலில் அவர்களுடைய நெற்றியிலெல்லாம் வேர்வை முத்துக்களாக கொட்டும். அதை நபி அவர்கள் தாங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த தாற்பயம், அதனுடைய வீரியம் நமக்கு நம்மளால் முடியுமா? நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவார்கள், ஃபஅன்ஸலல்லாஹு அலா ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் மீது வஹியை இறக்கினானோ, ஒரு சமயம் ஃபஹிதஹு அலா ஃபஹ்தி, நபி அவங்க பக்கத்துல சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நெருக்கமான இடம். நபி அவர்கள் பக்கத்துல நான் உட்கார்ந்திருந்தேன். நபி அவர்களுடைய தொடை என்னுடைய தொடையின் மீது பட்டிருந்தது. அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி கொண்டிருந்தான். சிறிது சிறிதாக நபி அவர்களுடைய அந்த உடலினுடைய அந்த தாக்கம், தொடையினுடைய தாக்கம் என்னுடைய தொடையை கனமானதாக ஆக்கியது. ஒரு கட்டத்தில் என்னுடைய அந்த தொடையில் எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் பயந்தேன். அவர்கள் சொல்கின்றார்கள், அவங்க சொன்னாங்க, வஹியினுடைய தாக்கத்தினால என்னுடைய தொடையினுடைய எலும்பே முறிந்து விடுமோ என்று நான் பயந்தேன். அந்த அளவுக்கு வஹியினுடைய சமயத்துல நபி அவர்களுடைய உடலெல்லாம் கனத்து விடும். ஒட்டகத்துல பயணிக்கும் பொழுது வஹி இறங்கும். பெரும் பெரும் சுமையை இழுக்கக்கூடிய அந்த ஒட்டகம் வஹியினுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் அமர்ந்துவிடும். டன் கணக்கில் சுமையை சுமக்கக்கூடிய ஒட்டகத்தினால தாங்க முடியாது. அன்பானவர்களே, நபி அவர்களுக்கு வஹி இறங்கியது. அது எப்படிப்பட்ட தாற்பயம், வீரியம் உடையது. அதை தாங்கக்கூடிய சக்தி என்பது சாதாரண அந்த மனிதர்களுக்கு இல்லை. மனிதர்கள் மாணிக்கமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்திருந்தான். அன்பானவர்களே, மலை தாங்க முடியவில்லை, ஒட்டகம் தாங்க முடியவில்லை, மற்ற மனிதர்களுக்கும் அந்த சக்தி என்பது இல்லை. ஆனால் நபி அவர்கள் எப்படி தாங்கினார்கள்? அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான், அந்த வல்லமையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அறிவாளிகளுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும். நம்ம நபி நம்மை போன்றவர்கள் இல்லை என்பதற்கு. அன்பானவர்களே, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அவர்களுடைய சபையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வர்றாங்க. அந்த சமயம் வாளேந்தி கொண்டு நபி அவர்களை கொலை செய்வேன் என்று சுற்றிக் கொண்டிருந்தவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்தார். நபி அவர்களுடைய துஆவின் பொருட்டால் அவர்கள் நபி அவர்களுடைய அந்த சபை இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகின்றார்கள். தாருல் அர்கம் என்று சொல்லக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல நபி அவங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க.
கதவு தட்டப்படுகிறது. திறந்து பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். நபி அவர்கள் வேகமாக எழுந்து சென்றார்கள். சென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து அவருடைய இதயம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல 3 தடவை அடிக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது. ஹாக்கிம் தபரானி போன்ற கிதாபுகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லரப சதுரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய இதயத்துல நெஞ்சில நபி அவங்க 3 தடவை அடிக்கிறாங்க. அடித்த பிறகு நபி அவங்க துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம அக்ரிஜ் மாஃபி சதுர உமர் மின் கில்லின். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த விரோதத்தை அல்லாஹ் நீ எடுத்து விடு, வெளியாக்கி விடு. வஅப்தில்ஹு ஈமானா, ஈமானை கொடுத்து விடு என்று நபி அவங்க துஆ செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த துஆவை, நபி அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான். உள்ளத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு விரோதத்தோடு வந்தார்களோ அதைவிட அதிகமாக நபி அவர்கள் மீது பாசம் வந்தது, நேசம் வந்தது. கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இருளில் இருந்து அறியாமை நீங்கி இதயம் ஒளி பெற்றது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடற்றத்தை கொடுத்தான். அன்பானவர்களே, சாதாரண மனிதர்கள் அடித்தால் வலிக்கும். 3 தடவை நபி அவர்கள் அடித்தார்கள். நெஞ்சம் விரிவு பெற்றது, ஈமானுடைய ஒளி பெற்றது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்தான். நபி அவர்கள், அவர்களுடைய கரமும் நம்முடைய கரமும் ஒன்றாகுமா? நபி அவர்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாற்பயம் என்பது வேறு. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபருடைய யுத்தத்தின் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அந்த சமயத்துல யூதர்கள் ஒரு ஆட்டை நபி அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. அந்த ஆட்டுல விஷம் தடவப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். நபி அவங்க சொல்றாங்க, இந்த யூதர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க. சஹாபாக்கள் சென்று அந்த யூதர்கள் எல்லாம் பிடித்துட்டு வந்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும், நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையை சொல்லணும். இப்ப யூதர் சொன்னா, உண்மையை சொல்றோம் நபியே. நபியை ஏற்றுக்கொள்ளல. அபுல் காசிமே, உண்மையை நாங்கள் சொல்கின்றோம் என்று யூதர் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஆட்டில நீங்கள் விஷத்தை தடவினீர்களா என்று கேட்டாங்க. இப்ப யூதன் சொன்னா, ஆமா விஷத்தை தடவு. ஏன் தடவுனீங்க நபி அவங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த யூதன் சொல்லக்கூடிய வார்த்தை, இன் அரதுனா இன் குன்த கஸபன் ஃபனஸ்தரீஹு மின்க. நீங்கள் இந்த உணவை, இந்த கரியை, இந்த இறைச்சியை சாப்பிட்டு நீங்கள் இறந்து விட்டால், நீங்கள் பொய்யாராக இருந்தால் இறந்து விட்டால் அதை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைவோம். நீங்க பொய்யராக இருந்து இந்த விஷம் தடவப்பட்ட கரியை சாப்பிட்டு இறந்து விட்டால் நாங்கள் சந்தோஷம் அடைவோம். நபியன் லம் யதுர்ரக. அல்லது நீங்கள் உண்மையான நபியாக இருந்தால் இந்த கரியை சாப்பிட்டால் அந்த கரி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இந்த யூதன் சொன்னான், நபி அவர்கள் சாப்பிட்டார்கள், அவர்கள் இறக்கவில்லையே. அவர்களோடு சாப்பிட்ட சில சஹாபாக்கள் இறந்து விட்டார்கள் என்று ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இன்னொரு தடவை ஒரு பெண்மணி நபி அவர்களுக்கு ஒரு ஆட்டு இறைச்சியை கொண்டு வந்து தருகிறார். விஷம் தடவப்பட்ட ஆட்டு இறைச்சி. யகூதி பெண்மணி. நபி அவங்க அந்த இறைச்சியை சாப்பிட்டு விட்டார்கள். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅக்கல மின்ஹா, அதிலிருந்து சில இறைச்சியை சாப்பிட்டு விட்டார்கள். நபி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, இதுல விஷம் தடவப்பட்டிருக்கிறது என்று வஹீன் மூலமாகவோ அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவோ சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு வர சொல்றாங்க. அந்த பெண்மணியை பிடிச்சிட்டு வந்தவுடனே அழைத்து வரப்படுகிறார். கேட்கிறாங்க, ஏமா இந்த கரியில விஷத்தை கடந்த கேட்கும் பொழுது, உங்களை நான் கொலை செய்ய நாடி விஷத்தை கலந்தேன். நபி அவங்க சாப்பிட்டாங்க. அவரோடு இன்னொரு சஹாபி பிஷ்ர் இப்னு அல் வர்ரா என்ற சஹாபியும் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த சஹாபி ஷஹீதாகி விட்டார். நபி அவர்களுக்கு அந்த விஷம் ஒன்றும் செய்யவில்லையே. சாதாரண மனிதராக இருந்தால்
அந்த விஷம் அவர்களுக்கு ஒரு வீரியத்தை கொடுத்திருக்கும் அல்லது ஏதாவது செய்திருக்கும். ஆனால் நபி அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர் இல்லையே. அன்பானவர்களே, நபி அவங்க சொன்னாங்க அந்த பெண்மணியிடத்துல, காலமாக்கானல்லாஹு சல்லித்துக்க அலா சாலிக்க, என்னை கொல்வதற்காக அல்லாஹ் உன்னை சாட்டவில்லை, உன்னால் என்னை கொல்ல முடியாது. அல்லாஹ் உன்னை சாட்டலை, என்னை கொல்வதற்கு சக்தி என்பது யாருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா அல்லாஹ் யாருக்கும் என்னை கொல்லக்கூடிய சக்தி என்பதை, ஆற்றல் என்பதை கொடுக்கவில்லை. அல்லாஹ் உன்னை சாட்டவில்லை என்று அந்த பெண்மணியை மன்னித்து விட்டு விட்டார்கள் என்பது வரலாறு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். வஹுவ யுஸல்லி காயிதன், நபி அவங்க உட்கார்ந்து நஃபிலான தொழுகை தொழுகிறாங்க. நஃபிலான தொழுகையை ஏதோ ஒரு சூழ்நிலை நபி அவங்க உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறாங்க. தொழுகை முடிந்தது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி உங்ககிட்ட கேட்கிறாங்க, குல்து யா ரசூலல்லாஹ் இன்ன ஹதீஸத்து அன்னக குல்த, நபியே எங்களுக்கு ஒரு ஹதீஸை நீங்க சொன்னீங்க, இன்ன ஸலாத்தல் காயித அலன் நிஸ்ஸி மின் ஸலாத்தில் காயிமீன், நின்று தொழுபவருக்கு, நின்று தொழுபவரை விட அமர்ந்து தொழுபவருக்கு பாதி நன்மை தான் கிடைக்கும். நின்று தொழுபவர்களுக்கு முழு நன்மை இருக்குது, அமர்ந்து தொழுபவர்களுக்கு பாதி நன்மை தான் கிடைக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ், நீங்க உட்கார்ந்து தொழுகிறீங்களே என்று கேட்கும் பொழுது நபி உங்க சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அன்பானவர்களே நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபி உங்க சொன்ன வார்த்தை அஜல். ஆமாப்பா நான் சொன்னேன், நின்று தொழுவதற்கு நன்மை முழு நன்மை கிடைக்கும், உட்கார்ந்து தொழுவர்களுக்கு பாதி நன்மை கிடைக்கும் நான் சொன்னேன். வலாக்கின்னி லஸ்து கஅஹதின் மின்கும், நான் உங்களை போன்ற மனிதர் இல்லப்பா, நான் உங்களை போன்ற மனிதர் இல்லை. கஅஹதின் மின்கும், உங்களை போன்று நான் இல்லை. லஸ்து, நபி உங்க சொன்ன ஹதீஸ் அபூதாவுதுல வருது. நபி உங்களே சொல்லி இருக்கிறாங்க, உங்களை போன்று நான் இல்லப்பா, என்ன உங்களோடு சேர்க்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அன்பானவர்களே, இன்னொரு தடவை நபி உங்க கடுமையாக கோபத்தோடு சொன்ன வார்த்தை ஹதீஸில் வருகிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசாலி, நபி உங்க சொல்லியிருக்கிறாங்க தொடர் நோன்பு வைக்காதீங்க, நபி உங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. தொடர் நோன்புன்னா என்னங்க, உண்ணாம பருகாம மாச கணக்குல நபி உங்க நோன்பு வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, இஃப்தார் செய்ய மாட்டாங்க. நபி உங்க மாச கணக்குல நோன்பு வைப்பாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு அது செய்வதை விட்டும் அப்படி நோன்பு வைப்பதையும் தடை செய்திருந்தார்கள். இப்ப சஹாபாக்கள்ல சிலர் கேட்டார், ரிஜாலும் மினல் முஸ்லிமீன ஃபஇன்னக யா ரசூலல்லாஹ் துவாசிலு, நபியே நீங்கள் தொடர் நோன்பு வைக்கிறீங்களே, எங்களுக்கு மட்டும் நீங்க தடை செஞ்சிருக்கிறீங்களே, நாங்களும் ஆசைப்படுறோம். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم ஐயுக்கும் மிஸ்லி, நான் உங்களை மாதிரி மனிதனா, உங்களை போன்ற மனிதனா? உங்களுடைய உடல் ஆற்றல் வேறு, என்னுடைய உடல் ஆற்றல் வேறு, அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தி என்பது வேறு. நீங்கள் என்னை போன்ற மனிதர்களாக ஆக முடியாது. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆற்றல் என்பது வேறு. அன்பானவர்களே, அதனால நபி அவர்கள் நம்மை போன்று சாதாரண மனிதர் அல்ல. நபி அவர்கள் மிக உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள், மிகப்பெரிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபி அவங்க சொன்னாங்க, உங்கள என்ன போன்று உங்கள யாராவது இருக்கிறாங்களா, என்ன போன்று யாராவது இருக்கிறாங்களா நபி அவங்க கேட்டாங்க. அந்த சமயத்துல அபூபக்கரும் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். யாரும் சொல்லவில்லையே நபியே நீங்க எங்களை மாதிரி ஒரு மனிதர் தானே என்று யாரும் சொல்லவில்லையே, எந்த சஹாபியும் சொல்லவில்லையே. ஆனால் இன்று ஒரு கூட்டம், வழிதவறிய கூட்டம், நபி நம்ம போன்று சாதாரண மனிதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. அருமையானவர்களே, விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபி அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. மனிதருக்கும் மாணவிக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. சாதாரண மனிதருக்கும் மாணவிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்பது நிறைய இருக்கு. ஒரு தடவை அன்னை உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறாங்க. இரவு நேரத்துல
சிறுநீர் கழிக்கக்கூடிய தேவை. ஒரு பேரித்தமர பாத்திரத்துல நபி அவங்க அந்த சிறுநீரை எடுத்து வைத்து விட்டார்கள் கட்டளுக்கடியில. காலையில உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த பணிப்பெண், அடிமை பெண் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க வீட்டுக்கு. வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக வராங்க. கட்டலுக்கு அடியில தண்ணீர் வச்சிருக்கப்பட்டிருக்குது. அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு நபி அவங்க காலையில வந்து பார்க்கிறாங்க, இங்க தண்ணீர் வைக்கப்பட்டிருந்ததே, இங்க சிறுநீர் வைத்திருந்தேன், எடுத்து பகல்ல கொட்டிரலான்னு எடுத்து வைத்திருந்தேன், இது எங்க காணான்னு கேட்கும் பொழுது உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு விசாரித்து விட்டு சொல்றாங்க, பர்ரா என்ற அந்த அடிமை பெண்மணி அதை குடித்து விட்டாள். அன்பானவர்களே, நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரக வேதனையிலிருந்து அவர் பாதுகாத்துக் கொண்டார். அன்பானவர்களே, நபியவர்களுடைய சிறுநீர் நரகம் தீண்டாது என்று நபியவர்கள் சொன்னார்கள். பொதுவாக ஒரு சட்டம் இருக்குது, சிறுநீர் பட்டுச்சுன்னா அந்த ஆடையில இருந்துச்சுன்னா தொழுகக்கூடாது, உடல்ல இருந்துச்சுன்னா அதை கழுவணும், அது நஜீஸ். ஆனால் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல நபியவர்கள். நபியவங்க சிறுநீருக்கும் நரகம் தீண்டாது என்றால் நபியவர்கள் எந்த அளவுக்கு புனிதமானவர்கள். அன்பானவர்களே, ஒரு தடவை நபி அவங்க ரத்தம் குத்தி எடுத்து ரத்தத்தை வைத்து விட்டார்கள். ஒரு பெண்மணி எடுத்து குடித்து விட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயிறு சம்பந்தமான எந்த நோயும் வராது. ரத்தத்திற்கு, நபியவர்களுடைய அந்த குருதி ரத்தத்திற்கு ஷிஃபா இருக்கின்றது, உமிழ் நீருக்கு ஷிஃபா இருக்கின்றது. நபியவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. அன்பானவர்களே, நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லாஹி நபி அவங்க சொன்னாங்க, இன்னீ லஅராக்கும் மின் பாதி, முன்னாடி நான் பார்க்கிறது மாதிரியே பின்னாடியும் பார்ப்பேன். நபி அவங்க சொன்னாங்க, முன்னாடி உங்களை எப்படி பார்த்திருக்கிறேனோ பார்த்து கொண்டிருக்கின்றேனோ பின்னாடியும் என் பின் யார் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் தொழுகின்றார்கள் என்று பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதே ஒழுங்கா தெரிய மாட்டுது, மங்களா தெரியுது. முன்னாடி இருக்கிறது ஒழுங்கா தெரிய மாட்டேது, மங்களா தெரியுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பேராற்றல் பெற்றவர்கள், பெரும் அற்புதத்திற்கு சொந்தக்காரர்கள். பின்னாடி இருக்கக்கூடியவர்களையும் பார்ப்பார்கள். மதிலுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்பதை பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான். விண்ணுலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பார்கள். மண்ணுக்குள் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் அதையும் பார்ப்பார்கள். கபருள்ள வேதனை நடக்குது, நபி அவங்க பார்த்தாங்களே, சொன்னாங்களே. ஹதீஸ்ல வருது, மலக்குமார்கள் வருவதை பார்த்தார்கள், வகி இறங்குவதை பார்த்தார்கள். எல்லா பார்வையும் அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்திருந்தான். அவர்களை போய் நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு எங்க இருக்கிறது? அது அறிவில்ல, அறிவில்லாதவர்கள் தான் அது சொல்வார்கள். அன்பானவர்களே, நபிமார்களும் நபிகளாரும் ஒன்றாக முடியாது. நபிகளாரும் என்றும் ஒன்றாக முடியாது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை இருக்கிறது. வேற்றுமை என்றால், அன்பானவர்களே, குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். பலம்மா ஜாஅ மூசா லிமிகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக குறிப்பிட்ட அந்த மலைக்கு சென்றார்கள். அல்லாஹ்விடத்தில் பேசினாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கால ரப்பி அரினி அன்சுர் இலைக், யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், காலலன் தரானி வலாக்கின் இன்சுர் இலல் ஜபலி ஃபைன் இஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி. என்ன உன்னால பார்க்கிறதுக்கு ஆற்றல் இல்லப்பா உனக்கு, என்ன பார்க்க முடியாது உன்னால. அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்னுடைய அந்த தஜல்லியாத் வெளிச்சத்திலிருந்து சிறிது அந்த மலையில இறக்கிறேன். அது நல்ல முறையில இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன பாருன்னு சொன்னான் அல்லாஹு தஆலா. அந்த மலையின் மீது தன்னுடைய தஜல்லியாத்தை, அந்த வெளிச்சத்தை இறக்கினான். மலை தவிடுபடியாகியது, கரிந்து சுக்காரானது. அதை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து மயக்கமுட்டார்கள். குர்ஆனுடைய ஆயத், பலம்மா, குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை ஃபஜஅலஹு தக்கா ஃபகர்ர மூசா ஸைகா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுற்று விழுந்தார்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து.
அல்லாஹ்வினுடைய அந்த வெளிச்சம் லேசா ஒரு மலையில படுது, அந்த மலை சுக்குநூறாக வெடிக்கின்றது. அதை பார்த்து மயக்கமுற்று விழுந்தார்கள். அதற்கு பிறகு சிறிது நேரத்தில் அவங்க மயக்கம் தெளிந்து எழுந்திருத்த பிறகு அவங்க சொன்னக்கூடிய வார்த்தை, பலம்மா அபாக்க கால சுபஹானக்க, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், துபுத்து இலைக்க என்ன மன்னிச்சிரு, வஅன அவ்வலுல் முஃமினீன் நான் உன்னை முழுமையாக நம்பக்கூடிய முதல் முஃமினாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். இன்னொரு குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் இதையும் சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி, ஒரு இரவுல நாம் நம்முடைய அடியாரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு, அதற்கு பிறகு பெரும் பெரும் அத்தாட்சிகளை காமிப்பதற்காக நாம் அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, லினுரியஹு மின் ஆயாத்தினா, பெரும் அத்தாட்சியை நாம் காமிப்பதற்காக அழைத்து சென்றோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். பெரும் அத்தாட்சி எதுங்க? அல்லாஹ்வை நபி அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வை நபி அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நபி உங்களுக்கு கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனைய நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வை பார்க்க ஆசைப்பட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படவில்லை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் கேட்காமலேயே கொடுத்தான். அன்பானவர்களே, இப்ப நபி அவர்களும் மற்ற நபிமார்களும் ஒன்றாக முடியாது. எல்லா நபிமார்களை விட அந்தஸ்திலும் ஆற்றலிலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த நபியே நம்மை போன்ற மனிதர் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை தருவானாக. அன்பானவர்களே, மனிதர்களை புனிதராக்குவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்த மனித உருவில் இந்த உலகத்திற்கு உலா வந்த மாபெரும் நபி என நாம் மனமாற ஏற்று அவர்களை காட்டி தந்த வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு வழிவகுத்து தருவானாக. மனமெல்லாம் கஸ்தூரி மனமாகாது, மனமெல்லாம் கஸ்தூரி மனமாகாது, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது, மனிதரெல்லாம் மாணவியாக ஆகிவிட முடியாது என்பதை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி